2020ஆம் ஆண்டு போலீஸ் தேர்விற்கான ஸ்டடி மெட்டீரியல் அண்டு டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது நம்மளுடைய தமிழ் அகாடமியில். இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தவங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸாக இருக்கும். மொத்தம் உங்களுக்கு 9 புக்ஸ் 9 புக்ஸ் வரும். இது நியூ புக்ஸ் அண்ட் ஓல்டு புக்ஸ் ரெண்டுமே நம்ம சிலபஸ் படி தயாரிக்கப்பட்டதாக மெட்டீரியல் தான் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 50 டெஸ்ட் கொண்டது. இது வந்து இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6 வரைக்கும் போயிட்டாகும். டெய்லி டெஸ்ட் போய்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க கீழே உள்ள எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்டடி மெட்டீரியல் வேணாலும் சரி, டெஸ்ட் பேட்ச் வேணாலும் சரி, இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 90034400 9750134315 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு ஸ்டடி மெட்டீரியல் அண்டு டெஸ்ட் பேட்சை வாங்கிக்கலாம். வணக்கம் தமிழா. இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, கணக்கு முக்கிய வினாக்கள் பகுதி 2. இந்த வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனராக தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக மனப்பாடம் பண்ணிட்டு கூட போயிருங்க. ஏன்னா இந்த வினாக்கள் வந்துச்சு அப்புறம் நீங்கள் டேரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கொஸ்டின் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் போடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெமரி பண்ணிட்டு போகிறதுக்காக தான் இந்த கொஸ்டின் நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஏன்னா இந்த கொஸ்டின் கேட்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வட்டத்தின் மைய கோணம் அப்படின்னு பார்த்தோன்னா 360 டிகிரி. இதே இது அரைவட்டத்தின் மைய கோணம் கேட்டாங்கன்னா 180 டிகிரி. அரைவட்டத்தின் மைய கோணம் தான் 180 டிகிரி. அரைவட்டத்தில் அமையும் கோணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 90 டிகிரி செங்கோணம். ஓகேங்களா? அடுத்து கால்வட்டத்தின் மைய கோணம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. அடுத்து விகிதமுறு எண்களின் கூட்டல் சமணி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சரு 0. விகிதமுறு எண்களின் கூட்டல் சமணி 0. இதே இது விகிதமுறு எண்களின் பெருக்கல் சமணின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்ன வரணும் 1. ஸோ இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி போலீஸ் எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரைவட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம் அப்படின்னு ஒரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு தலைகீழி என்னன்னு கேட்டாங்க. பார்த்தீங்கன்னா 1க்கு தலைகீழின்னு கேட்டாங்கன்னா 1க்கு தலைகீழி வந்து பார்த்தீங்கன்னா அதுவே தான் தலைகீழி. 1க்கு அதுவே தலைகீழி. இதே இது 0க்கு தலைகீழி கேட்டாங்கன்னா 0க்கு தலைகீழி கேட்டாங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழி இல்லைன்னு தான் போட்டோம். ஓகேங்களா? 0க்கு தலைகீழி கேட்டாங்கன்னா என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா தலைகீழி இல்லை. இதுதான் ஆன்சர். அடுத்து புள்ளியியல் என்னும் சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் என்ற சொல்லிலிருந்து வந்தது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீச்சு என்ன பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள புள்ளி விவரங்களில் மிகப்பெரிய மதிப்பிற்கும் மிக சிறிய மதிப்பிற்கும் இடையே உள்ள வித்தியாசம். மிகப்பெரிய மதிப்பிலிருந்து மிக சிறிய மதிப்பை கழிச்சு அப்படிங்களுக்கு வீச்சு கிடைக்கும். ஸோ அதேபடி ஒரு கணக்கு பார்த்திங்க அப்படின்னா முதல் 20 இயல் எண்களின் வீச்சு. முதல் 20 இயல் எண்களின் வீச்சு கேட்டிருக்காங்க. இப்போ முதல் 20 இயல் எண்கள் பார்த்தீங்கன்னா இயல் எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ 1லேருந்து 20 வரைக்கும். அப்போ மிகப்பெரிய நம்பர் 20, மிக சிறிய நம்பர் 1. அப்போ 20ல் 1 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 19. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி போலீஸ் எக்ஸாம்லாம். பிரிவு இடைவெளி 20 to 30 இன் கீழ் எல்லை. 20 to 30 கீழ் எல்லைன்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் தான் ஆன்சர். கீழ்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் தான் ஆன்சர். இதே இது பிரிவு இடைவெளி 50 to 60 மேல் எல்லை. மேல்னு சொன்னாங்கன்னா செகண்ட் உள்ளதான் ஆன்சர். ஓகேங்களா? கொடுக்கப்பட்டுள்ள 2 மதிப்பில் கீழ்னு சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளது ஆன்சர். கொடுக்கப்பட்ட 2 மதிப்பில் மேல்னு சொன்னாங்கன்னா 2வது உள்ளது ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பின் அடுக்கு 0 இதன் மதிப்பு பார்த்தீங்கன்னா 1. அதாவது எனிதிங் பவர் 0 1. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்படின்னு கேட்பாங்க. e⁻0 அப்படின்னு கேட்பாங்க. e⁻0 என்னது 1. இதே மாதிரி எந்த நம்பர்ஸாக இருந்தாலும் எந்த லெட்டராக இருந்தாலும் சரி அடுக்கில் 0 வந்து ஆன்சர் வரும் 1 வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராமானுஜம் எண் என்று அழைக்கப்படுவது எது? ராமானுஜம் எண் என்று அழைக்கப்படுகிற நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1723. இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 கியூப் ப்ளஸ் 9 கியூப் இரண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12 கியூப் ப்ளஸ் 1 கியூப் இதை போட்டாலும் இந்த நம்பர் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம் உறுப்புகளை கொண்ட ஒரு கணத்தின் தகு உட்கணங்களின் எண்ணிக்கை. கொஸ்டின் நல்லா வாட்ச் பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். எம் உறுப்புகளை கொண்ட ஒரு கணத்தின் தகு உட்கணங்களின் எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா இதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 2m - 1. 2m - 1.
அடுத்து முக்கோணவியலின் தந்தை யார்? முக்கோணவியலின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிப்பார்க்கஸ். அடுத்து சைன் குறியீடு கண்டுபிடித்தவர்னு பார்த்தீங்கன்னா ஆரியப்பட்டா. ஸோ எப்போவுமே மேக்ஸில் இதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம் எப்பயும் படிச்சுட்டு போகாதீங்க. நம்ம வந்து ஒரு ஸ்கூல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வைக்கலாம், ஒரு போட்டி தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம எந்த கொஸ்டினும் நம்ம படிச்சுட்டு போய் தான் ஆகணும். ஏன்னா எந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா தெரியாமல் போயிட்டு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். ஏன்னா ஒரு மார்க்கில் தான் நம்ம லைஃபே மாறப்போகுது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரு வடிவத்த முக்கோணங்களின் பக்கங்களின் விகிதம் 2:3 எனில் அவற்றின் பரப்புகளின் விகிதம் என்ன? அதாவது முக்கோணத்தின் பக்கங்கள் விகிதம் கொடுத்துட்டாங்க 2:3. ஸோ அதோட பரப்புகளின் விகிதம் கேட்டாங்க அப்படின்னா, பக்கங்கள் கொடுத்து பரப்புகள் கேட்டாங்க அப்படின்னா பரப்புகள்னாலே அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணி போட்டுக்கோங்க. பரப்புகள் கேட்டால் அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணி போட்டுக்கோங்க. இதே கணங்கள் கேட்டாங்கன்னா ஸோ அந்த நம்பரை க்யூப் பண்ணி போடுவோம். ஸோ இதில் கேட்க மாட்டாங்க, பொதுவாக சொல்கிறேன். ஓகேங்களா? முக்கோணத்துக்கு பரப்பு கேட்டாங்கன்னா அதை ஸ்கொயர் பண்ணுங்கள். மற்ற கணக்கில் கணங்களும் கேட்டாங்கன்னா அந்த நம்பரை க்யூப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணுங்கள். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அப்போ 4:9. அடுத்து பிரம்மாஸ்புத்தா சித்தானந்தா என்ற நூலை எழுதியவர் யார்? பிரம்மாஸ்புத்தா சித்தானந்தா என்ற நூலை எழுதியவர் பார்த்தீங்கன்னா பிரம்மகுப்தர். அடுத்து நவீன புள்ளியியல் துறையின் நிறுவியவர்களின் முன்னோடி. நவீன புள்ளியியல் துறையின் நிறுவியவர்களில் முன்னோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்ல் பியர்சன். அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த 3 கொஸ்டினுமே ஏன்னா ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டின் பார்த்தா நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் டைரெக்டாக கேட்டாலும் ஆன்சர் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? முதல் 10 இயல் எண்களின் திட்ட விளக்கம் என்னன்னு கேட்டாங்கன்னா முதல் 10 இயல் எண்களின் திட்ட விளக்கம் பார்த்தீங்கன்னா 2.87. 2.87. இதே இது முதல் 13 இயல் எண்களின் திட்ட விளக்கம் முதல் 13 இயல் எண்களின் திட்ட விளக்கம் கேட்டாங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3.74. பார்த்தா உங்களுக்கு தெரியும் 2 வந்தால் 8 தான் வரும். ஏன்னா 2 கூட்டம் 10 வருதுங்களா? அதே மாதிரி 3 வந்துச்சுன்னா 7 தான் வரும். ஓகேங்களா? 2 கூட்டம் 10 வரும். இப்போ 2 வந்தால் 8 வரும், 3 வந்தால் 7 வரும். நல்லா யோசிச்சுக்கோங்க. முதல் 10னா 2.87, முதல் 13னா 3.74. அதே இது ஒரு புள்ளி விவரத்தின் திட்ட விளக்கம் 1.6 அப்படின்னா அதன் விளக்க வர்க்க சராசரி என்ன கேட்டாங்கன்னா அந்த திட்ட விளக்கத்தை நம்ம ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு விளக்க வர்க்க சராசரி கிடைக்கும். திட்ட விளக்கத்தை ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு விளக்க வர்க்க சராசரி கிடைக்கும். அப்போ 1.6 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 2.56 கிடைக்கும். அதே மாதிரி முதல் 11 இயலெண்களின் விளக்க வர்க்க சராசரி கேட்டாங்கன்னா முதல் 11 இயலெண்களின் விளக்க வர்க்க சராசரி கேட்டால் என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ இதில் அனைத்து வினாக்களும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இந்த கொஸ்டினை முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் கூட பண்ணிட்டு போயிருங்க. இந்த கொஸ்டின் டேரெக்டாக வந்தால் கூட என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். நம்ம எந்த ஒரு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இதை நம்ம டெரி பண்ணி பார்க்கணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 10, 10, 10, 10, 10 இதன் விளக்க வர்க்க சராசரி கேட்டாங்களாம். ஓகேங்களா? ஒரே நம்பரில் திட்ட வழக்கம் கேட்டாலும் 0 தான், ஒரே நம்பர் கொடுத்து விளக்க வர்க்க சராசரி கேட்டாலும் 0 தான். ஓகேங்களா? அடுத்து ஒரு உறுதியாக நிகழ்ச்சி நிகழ்தகவு கேட்டாங்கன்னா ஒரு உறுதியாக நிகழ்ச்சி நிகழ்தகவு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1. இன்னொன்று நிகழ்தகவோட மதிப்பு எப்பவுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 1க்குள்ளே தான் இருக்கும். 0 to 1 இதுக்குள்ளே தான் நிகழ்தகவோட மதிப்பு இருக்கும். அடுத்த கொஸ்டினை பாருங்கள். 52 சீட்டுகளை கொண்ட ஒரு சீட்டு கட்டிலிருந்து ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது. அது ஹார்ட் அரசியாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? அது ஹார்ட் அரசியாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன கேட்குறாங்க. மொத்தம் 52 சீட்டு அவங்க சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ 52 கீழே போட்டுக்கலாம். ஓகேங்களா? நிகழ்தகவை பொறுத்தளவுக்கு நம்ம 2 மாதிரி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஒன்று மொத்தம் எவ்வளோ சீட்டு கேட்டுருக்காங்க பார்ப்போம். அடுத்து வந்து அவங்க என்ன கேட்குறாங்க ஹார்ட்டில் அரசி ஹார்ட்டில் அரசி எத்தனை இருக்காங்க? 1 தான். அப்போ 1/52. நம்மளுடைய தமிழ் அகாடமியில் டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் தேர்வுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது. விருப்பம் உள்ளவங்க வாங்கிக்கலாம். விருப்பம் உள்ளவங்க இந்த கீழே உள்ள எங்களுக்கு தொடர்பு பண்ணி வாங்கி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பிக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுவும் விருப்பம் உள்ளவங்க வாங்கிக்கோங்க. நன்றி.